அனைவருக்கும் வணக்கம். ஸோ எப்பவுமே நம்ம நிறைய விஷயத்த திடீர்னு ஆரம்பிப்போம். சரி இதெல்லாம் பண்ணணும் அவ்வளோ பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக அதை வந்து கைவிட்டுருவோம். யோசிச்சிருக்கீங்களா எப்பயாச்சும் நம்ம ஏன் இந்த மாதிரி நிறைய விஷயத்த எடுத்துக்கணும் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளால எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது, நிறைய விஷயத்த நம்ம கைவிட்டுடுவோமே ஏன் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், உடனே நான் இப்போ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறேன்னா அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே சீக்கிரமா எனக்கு கிடைக்க போகுது, அதோட ரிசல்ட் வந்து இமீடியட்டா கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு தாட்டை தயவு செஞ்சு உங்க மனசுல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எப்பவுமே ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. ஒரு விஷயத்தை நீங்க வந்து அணுகுறீங்கன்னா அது வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு, அதோட அச்சீவ்மெண்ட் நமக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும்போது எனக்கு உடனே ரிசல்ட் வரணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. அதே மாதிரி நான் முன்னாடி செஞ்ச தப்புகள் ஏதாவது இருந்துச்சு, அந்த தப்புலேயே நம்ம திருப்பி 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 ஐயோ தப்பு பண்ணுறோமே அப்படின்னு யோசிக்கிறத விட எப்படி அதுலேருந்து முன்னாடி போகிறது அப்படின்றத யோசிங்க.